நமக்கென்று ஒரு காரியம் குறிக்கப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக அது நிறைவேறிய தீரும். ஆனா ஒரு சில காரியங்கள் இருக்கு. அது எப்படி நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு நமக்காக எனக்காக அது குறிப்பிட்ட நீ உனக்கு என்று சொல்லப்பட்டிருந்தால் அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறிவிடும். உங்களுக்கு என்று சொல்லப்பட்டால் ஒருவேளை அது உங்களுடைய குடும்பத்துல உங்க சந்ததியில நிறைவேறுகிற காரியமா இருக்கலாம். நம்ம வார்த்தைகளை நன்றாக கவனித்து அதை அறிய வேண்டும். அப்பதான் நம்ம காத்திருக்கிறது எப்படிப்பட்டதா காத்திருக்க வேண்டும் என்பது நமக்கு புரியும். தனிப்பட்ட விதத்துல உனக்கு உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன்னு சொன்னாரா, உங்களுக்கு உன் சந்ததியில உன் எதிர்காலத்துல நிறைவேற்றுவேன்னு சொன்னாரா என்கிறத நன்றாய் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்க காத்திருக்க வேண்டும். யோபு பாருங்க, யோபு வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நடந்தது. அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு சில என்னென்னவோ புலம்புறான், என்னென்னவோ பேச, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை பயங்கரமா கலங்க பண்றாங்க. தேவையில்லாத கேள்வி மேல கேள்வி கேட்டு நீ எப்படி பண்ணிருப்ப இப்படி பண்ணிருப்ப, அதனாலதான் உனக்கு இது நடந்திருக்குது. 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. அவன் சொல்றான், யோபு 23ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல இப்படியா சொல்கிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒரே வார்த்தையில முடிச்சிடறான். எனக்குன்னு ஒன்று குறிக்கப்பட்டிருந்தா கர்த்தரால நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். அவர் மனசு அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை பாருங்களேன். அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருப்பார், அவரை திருப்பத்தக்கவன் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? இன்னொரு இதே யோபுல தான் நம்ம படிக்கிறோம், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உனக்குன்னு ஒரு காரியத்தை முன்குறிச்சு வச்சுட்டாரு, உனக்கு தான் அப்படின்னு செய்யணும்னு அவர் காரியத்தை வச்சுட்டாருன்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது குறிப்பிட்ட அதன் காலத்துல நேர்த்தியா செய்கிற தேவன். அந்த காலம் வரும்போது நிச்சயமாக நிறைவேறிய தீரும். எதற்காக கொடுக்கப்பட்டது? இப்ப யோசேப்பு எடுத்துக்கோங்க. யோசேப்புடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து இருந்தது. அவங்கள சுற்றி இருக்க சகோதரர், அம்மா, அப்பா எல்லா அரிக்கட்டுகளும் குனிந்து இருந்தது. இதை நிறைவேறுகிற காலம் எப்பொழுது? அந்த காலம் வந்த உடனே தான் அது நிறைவேறினது. அந்த சமீபமான காலம் வரும்போது தான் அந்த சம்பவம் நிறைவேறுது. அது போலதான் உங்களுக்கு அப்படிப்பட்டதா ஒரு சூழ்நிலை வரலாம். அது 2 வருஷம் கழிச்சா, 5 வருஷம் கழிச்சா, 10 வருஷம் கழிச்சா கூட இருக்கலாம். அது நேர்த்தியாய் அந்த நேரத்துக்கு அது நிறைவேறும். இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க,